வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியானது உளவளத்துறை தொடர்பான ஒரு விசேட கலந்துரையாடல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் விசேட உளவளத்துறை சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மால் ஹக்கீம் அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். நாங்கள் இன்றைய காலை தினமும் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தோம். சராசரியாக ஒரு வாரம் கடந்துவிட்டது. தித்வா சூறாவளியினுடைய தாக்கம் ஏற்பட்டு நம்முடைய நாட்டிலே மெல்ல மெல்லமாக மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டிய ஒரு தருணத்துக்களே வந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மேற்பட்ட இழப்புகள் ஒரு மாறாத வடுவாக உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்களுடைய கைபேசியை எடுத்து பார்த்தாலும் வருகின்ற சமூக வலைத்தளங்களூடாக பதிவேற்றப்படுகின்ற காட்சியாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், எல்லா வகையிலுமே ஒரு வகையான கவலை தருகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இதனூடாக பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பாதிக்கப்படாத ஏனைய சகோதரங்களும் ஏதோ ஒரு வகையிலே மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களாக நான் பார்க்கின்றேன். எனக்குள்ளும் நிறைய கவலை இருக்கிறது. சில நேரம் உங்களுக்குள்ளும் கவலை இருக்கலாம். இந்த ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு அண்டத்தம். இந்த தருணத்தில் உங்களுடைய பார்வையில் ஒரு உளவல சிகிச்சையாளர் என்ற ரீதியிலே மக்களுடைய, இலங்கை மக்களுடைய தற்போதைய மனோநிலை எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிற போது அவர்கள் ஒரு பெரிய ஷாக்கில் இருந்தாங்க. ஒரு அதிர்ச்சி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. சில போது இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குமா என்கிற ஒரு எந்த ஒரு கணிப்பும் இதற்கு முன்னால் யாருமே சொல்லவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற போது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கும், ஒரு அதிர்ச்சி தருகிற விஷயமாக இருக்கும். இப்போ அதிர்ச்சியிலிருந்து ஒரு வாரம் கழிந்த பிறகு ஓரளவு ரியாலிட்டிக்கு மக்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், ஒரு யதார்த்தத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த யதார்த்தத்தோடு சேர்த்து இன்னும் பயம் இருக்கிறது. இன்னும் சிலருடைய மனதிலே கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறது, குற்ற உணர்ச்சி. நாங்கள் ஏதாவது செய்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் காப்பாற்றி இருக்கலாமோ என்கிற ஒரு இந்த சர்வைவர் கில்ட்டி என்று சொல்வார்கள், அந்த கில்ட்டி இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே தூக்கமின்மை இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஒரு ஹைப்பர் விஜிலன்சி என்று சொல்வார்கள். திரும்பி இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நடந்து விடுமோ. என்னால் சில சந்தர்ப்பங்களிலே சோஷியல் மீடியாக்கள் மூலமாக அல்லது கிடைக்கிற ஒரு வித்தியாசமான தகவல், திரும்பவும் ஒரு அனர்த்தம் வரப்போகிறது, எல்லாம் ரெடியாகுங்கள்னு சொல்லி அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வருகிற போது அண்மையில் கூட அப்படி ஒரு விஷயம் நடந்தது. 5ஆம் தேதி மீண்டும் ஒரு அனர்த்தம் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிற நேரம் ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸ்ன்னு சொல்லுவோம். திரும்பவும் நடந்து விடுமோ என்று சொல்கின்ற ஒரு சின்ன சத்தத்துக்கு கூட அதற்கு பயப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த மாதிரியான நிலையில் தான் இப்போதைய சிச்சுவேஷன் இருக்கிறது. பயம் இருக்கிறது மனதுக்குள்ளே. எப்படி நாங்கள் திரும்பவும் மீண்டெழப் போகிறோம் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சில மனிதர்களுடைய பேச்சிலே, அவருடைய நடவடிக்கைகளிலே ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங், எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இந்த மாதிரியான மனோநிலையில் தான் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். என்றால் ஒரே ஒரு பிரச்சனையை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் காணுகிற போது, ஒரே வகையான பிரச்சனையை தொடர்ந்தேர்ச்சியாக கேட்கிற போது நிச்சயமாக எங்களுடைய பிரைன், எங்களுடைய மூளையும் அதற்கு ஏற்றால் போல இசைவாக்கமடையும். நாங்களும் நீங்கள் சொன்னது போல, நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்து கேட்டு அது சம்பந்தமான நியூஸ்களை நீங்கள் சொல்லுகிற போதும், நாங்கள் அது பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக எங்களுடன் தொலைபேசி ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் எங்களுடைய தொடர்பு கொள்கின்ற பொழுது பிரச்சனைகளை சொல்லுகிற போது, பிரச்சனைகளை தொடர்ந்தேர்ச்சியாக கேட்டு 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 இருக்கிற போதும் நிச்சயமாக ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போதைய சூழ்நிலையிலே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்குமே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், எல்லோருக்குமே ஒரு உளவியல் முதலுதவி தேவைப்படுகின்ற ஒரு நிலையில்தான் எல்லோருமே இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் பார்த்திருப்போம். சாதாரணமாக சந்தைக்கோ அல்லது பஸ்ஸிலேயோ அல்லது போக்குவரத்தில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது கூட மக்களை அதிகமாக நாங்கள் பொது இடங்களில் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு வகையான கோபத்தோடு இருந்த உணர்வை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்ன காரணம் என்று தெரியாது, ஆனால் சிறு விடயத்துக்கும் அதிகமாக கோபப்படுகின்ற ஒரு தன்மையை பார்த்திருக்கின்றோம். இந்த அனர்த்தத்தின் பின்னதாக மக்களுடைய வெளிப்பாடு எப்படியாக இருக்கலாம்? மக்களுடைய இப்போதே இருக்கிற வெளிப்பாடு, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் ஒரு வகையான கில்ட்டி, சேட்னஸ் இருக்கிறது, மனசுக்குள்ளே பயம் இருக்கிறது. இப்போதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அனர்த்தம் நடந்த பிறகு பொருளாதார ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்பது ஒரு வித்தியாசமான விஷயம்.
இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் வருகிற போது, அவருடைய சொத்திழப்புகள் வருகிற போது, வீடுகளை ரொம்ப கஷ்டப்பட்டு சில மனிதர்களுடைய வாழ்க்கையை கேட்கிற போது 15 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டிலே உழைத்து கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு கட்டின வீடுகளாக இருக்கலாம். குருவி போல சேகரித்து கட்டின வீடு டாக்டர் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி வீடுகளை இழக்கிற போது அது அந்த மாதிரி அதை ஒரு தொடர்பு கொண்டிருந்தார். நான் வளர்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் வந்து தண்ணியிலே போய்விட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய பிள்ளை போல நான் வளர்த்தேன். இதை யாருமே வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் தானே என்கிற ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்ய முடியாது. என்றால் அவருடைய வீடாக இருக்கலாம், அவர்கள் சிறுக சிறுக சேமித்து வாங்கி போட்டோ வீட்டில் இருக்கிற ஒரு சோஃபாவாக இருக்கலாம், ரைட், அல்லது அவர் வைத்திருந்த ஒரு வாகனமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற ஒரு கூரையில் இருக்கிற ஒரு ஓடாக கூட இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப பெருமதியான விஷயங்கள். அந்த மாதிரியான விஷயங்களை இழக்கிற போது ஒரு மனிதன் நிச்சயமாக அந்த இழப்பு என்கிற விஷயம் கிரீஃப் என்று சொல்லுவார்கள், இளவிறக்கம் என்று சொல்வார்கள். அந்த இளவரக்க நிலையை மனிதன் அடைகிற போது கால ஓட்டத்தில் அவனுக்கு சில நேரம் மனச்சோர்வு மாதிரியான நிலைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்போ அதனால தான் நாங்கள் சொல்வோம், இந்த முதலாவது 2 வாரங்கள் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவனுக்கு இது வந்து ஒரு அப்நார்மலான சிச்சுவேஷன், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு வருகின்ற சாதாரணமான ரியாக்ஷன். இது சாதாரணமான ரியாக்ஷன். இதை நாங்கள் சாதாரணமாகத்தான் பார்க்கிறோம். இப்போதைக்கு 2 கிழமைகள் ஆகிற வரைக்கும் சாதாரணமாகத்தான் பார்க்கிறோம். இப்போது இருக்கிற பயமாக இருக்கலாம், ஹைப்பர் விஜிலன்ஸாக இருக்கலாம், அதே போல் என்ன சொல்லுவோம், மனிதனுக்கு இந்த ஒரு வகையான ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங்காக இருக்கலாம், நம்பிக்கையினமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இப்போதைக்கு சாதாரணமாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் இது 2 வாரங்களை கடந்து போகிற போது தான் அதை நாங்கள் ஒரு நோய் நிலைமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு மனோநிலை தான், இழந்து விட்டோமே என்கிற ஒரு மனோநிலையோடு தான் இருக்கிறார்கள். அந்த ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சொன்னது போல கோப மனநிலைமை இல்லை இப்போ இருக்கிறது. இப்போ இருக்கிறது வந்து ஒரு வகையான கவலை, கில்ட்டி, ஒரு வகையான குற்ற உணர்ச்சி, அந்த மாதிரியான உணர்வுகளோடு தான் இருக்கிறார்கள். டாக்டர், நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடை பயின்று மெல்லதாக வளர்ந்து முதிய பருவம் அடைந்து நரை வந்து முதுகு வளைந்து வயது விளிம்புக்கு சென்று மரணத்தின் வாயிலுக்கு சென்று மரணிப்பது தான் மனித வாழ்க்கையினுடைய சாதாரண ஒரு வட்டம். ஆனால் இரவு உறங்க போனவர்கள், உங்களுக்கு தெரியும், மடுல் சீமா பகுதியாக இருக்கலாம், காம்பளை பகுதியாக இருக்கலாம், அல்லது அளவத்து கூட பகுதியாக இருக்கலாம், உறங்க சென்றவர்கள் கண் விழிக்கவே இல்லை. அவர்களுடைய உறவினர்கள் வேறொரு பிரதேசத்தில் அல்லது வேறொரு வீட்டில் இருந்திருக்கலாம். ஒருவர் இல்லை என்கின்ற திடீர் செய்தி எத்தகைய ஒரு அதிர்ச்சியை அவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? இப்போது நாங்கள் சொல்லும் ஒரு நான் அக்செப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்வார்கள். இப்போ அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன பிரதேசங்கள் கம்பளையாக இருக்கலாம், மடுல் சீமையாக இருக்கலாம், அளவத்துக்கோடு அல்லது அந்த ரம்புக்கலை பிரதேசமாக இருக்கலாம். அந்த பிரதேசங்களிலே இருந்த அந்த அவர்களுடைய இறந்தவர்களுடைய மரணித்தவர்களுடைய அந்த லிஸ்ட்டை பார்க்கிற போது நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம் இன்னும் வாழுகிற வயதுன்னு சொல்லுவோம். இப்போதான் படித்து கொண்டிருக்கிறார், நாளைக்கு பாடசாலைக்கு போவதற்கு தேவையான புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டத்திலே அடுத்த நாளைக்கு நாங்கள் இருக்கிறோம், அதாவது நாங்கள் இருப்போம் என்கிற நம்பிக்கையில் தான் தூங்குகிறோம் இல்லையா? அப்போ காலையில் எழுகிற போது அவர்கள் இல்லை என்கிற நிலைமையை அந்த சொல்லுவோம் நான் அக்செப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சாதாரணமாக ஒரு 50 வயது அல்லது 60 வயது ஒருவரை சந்தித்து விட்டு நாளை அவர் மரணித்து விட்டார் என்று கேள்விப்படுகிற போது நான் அப்போவே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நேற்று தானே அப்பா சந்தித்தேன், நல்லா தானே பேசி கொண்டிருந்தார், ஆரோக்கியமாக தானே இருந்தார், நல்லா சிரித்து பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லுவோம் இல்லையா? இப்போது நாங்கள் சொல்வது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ 40-50 வயது என்று சொல்ல முடியாது, நோய் வந்து இறக்கிறார் என்றும் சொல்ல முடியாது. ஒரு சடனான ஒரு அதிர்ச்சி, அதான் அதிர்ச்சி, கிரீஃப். இந்த மாதிரியான ஒரு கட்டங்களிலே தான் உறவினர்களும் ரொம்பவே பாதிக்கப்படுவார்கள். இதிலே ஒரு சோகமான செய்தி இருந்தது என்றால், கம்பளை பிரதேசத்தில் இருந்த ஒரு இளைஞன் யுவதி 2 பேருக்குமே இந்த திருமணம் பேசி முடிவாகி இருந்தது. அடுத்த வாரம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இருவருமே இறந்து விட்டார்கள். அதெல்லாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் வேறு வழியே கிடையாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுகின்ற ஒரு சிச்சுவேஷன் தான், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். நாங்கள்
உண்மையிலே நாங்கள் இதை தத்துவமாக பேச தேவையில்லை. ஆனாலும் யதார்த்தத்தில் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அந்த நிலைமைத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான மனோநிலையில் தான் முழு இளைஞர்களும் இருக்கிறார்கள். இது பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களிலே நேரடியான பாதிப்பு இருந்தது. சில இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், சில பிரதேசங்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக 5 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு எந்த தொலைபேசியும் எடுத்துக்கொள்ள முடியாது. ரைட், அங்கே வாட்டர் கட் இருந்தது, பவர் கட் இருந்தது. இப்போ சில பிரதேசங்களிலே தொலைத்தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அப்போ அவர்களை கண்டெக்ட் பண்ண முடியாமல் இருந்தது. கொழும்பில் இருக்கிற சில நபர்களுக்கு தன்னுடைய ஊர்களிலே இருக்கிற தன்னுடைய தாயோடு தந்தையோடு தொடர்பு பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, ஏதாவது நடந்ததா இல்லையா, எல்லோருமே ஒரு வகையான ட்ரோமடைஸ் ஆன ஒரு வகையான இந்த மாதிரியான மனோநிலையில் தள்ளப்பட்டிருந்தார்கள். இந்த நிலைமை ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதேபோல் நீங்கள் பார்க்கலாம், இப்போ ரம்புக்கலையிலே பிரதேசத்திலே வாழ்ந்த சில சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் கொழும்பிலே வசிக்கிறார்கள். சிலர் என்னிடம் தனிப்பட்ட ரீதியிலே சொன்ன விஷயங்கள் என்று சொன்னால், எங்களுக்கு இப்போது எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு மனது இடம் கொடுக்கவில்லை, எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது, எல்லாவற்றையுமே அப்படியே நிறுத்திவிட்டோம். வியாபாரமாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறோம். எதுவுமே செய்வதற்கு ஒரு கன்சன்ட்ரேட் பண்ணுவதற்கு அவதானம் கொடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது என்கிற ஒரு மனோநிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் நிறைய காலங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போது இருக்கிறது. டாக்டர், நமக்கு தெரியும் வெண்ணப்புவ பகுதியில் ஹெலிகாப்டர் ஊடாக மக்களை காப்பாற்ற அல்லது நிவாரணப் பொருட்கள் வழங்க மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அந்த விமானி விபத்துக்குள்ளாக்கி இறந்து போயிருந்தார். அதே போல் வெள்ளம் பெருக்கெடுத்த பொழுது நீர்மட்டம் அதிகரித்த பொழுது காப்பாற்ற சென்ற 5 கடற்படை வீரர்கள் மரணித்து போயிருக்கின்றார்கள். இலங்கை மின்சார சபை ஊழியர் ஒருவரும் நேற்று தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். அவருடைய மரணம் செய்தி மிகவும் பிரபலமாக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டது. இது ஒரு புறம். சம்மாந்துறையிலே வயது முதிர்ந்த 2 சிரேஷ்ட பிரஜைகள் அவருடைய பேர குழந்தையோடு பயணித்த ஒரு சொகுசு வாகனம் வீதியை விட்டு விலகி நீர் நிலைக்குள் தள்ளப்பட்டு காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தும் காப்பாற்றல் முடியாமல் போன ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை இருந்தது. அந்த இடமும் ஆழமான இடம், அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் காப்பாற்ற போனால் நமக்கு ஒரு வகையான ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகின்ற ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் இருக்கிறது. இந்த இரு தரப்பினுடைய மன நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இப்போதெல்லாம் அதை பற்றி நிறைய பேசுகிறார்கள். இதில் குறை கூறுவதற்காக இல்லை, இதில் பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இதில் 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்குது. நான் அந்த குறிப்பிட்ட ஊரை சார்ந்த ஒருவரோடு பேசினேன். அவர் அந்த குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவர். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், எங்களோட ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது என்று சொன்னார். அவர் பக்கத்திலே சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. அப்போ அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. மறுபக்கத்திலே நீச்சல் தெரிந்து, ரைட், இப்போ நாங்கள் ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவிலே பார்க்கிற போது நீச்சலும் தெரிந்து நான் ஏன் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையில் அவர்கள் இருந்திருந்தால், அது ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பயந்திருக்கலாமோ? அவர் ஏதாவது உயிருக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று நான் மறந்து விடுவேன் என்கிற பயம் இருந்திருக்கலாம். அதாவது அதான் அவருக்கு ஸ்கில் இருக்கிறது, நீச்சல் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புடைமை இல்லாமல் இருந்து அவர்கள் மரணித்திருப்பார்கள் அல்லது அதன் காரணமாகத்தான் அவர்கள் இறந்தார்கள் என்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அந்த நிலை ரொம்ப மோசமானது. அப்படியான ஒரு மனோநிலையை நாங்கள் குறிப்பாக இலங்கையிலே அப்படியான மனோநிலை மிக குறைவு. நீங்கள் பார்க்கலாம், இந்த காலகட்டங்களிலே நாங்கள் எவ்வளவுதான் இந்த அரசியல் காலங்களிலே நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், முரண்பாடுகள், இன ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் இப்படியான ஒரு நாட்டுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது, பிரச்சனை வருகின்ற போது எந்த இனம், மதம், மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல், கண்டியில் சில பிரதேசங்களில், நுவரையில் சில பிரதேசங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், வெளிநாட்டவர்கள் கூட பாதையில் இறங்கி வேலை செய்கிறார்கள். ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ மதஸ்தாபனங்களிலே, அது பள்ளிவாயலாக இருக்கலாம், பன்சலையாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், அந்த மதத்தை சாராதவர்கள் கிழமை கணக்கிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்குரிய எல்லா வசதிகளும் செய்கிறார்கள். அதே போல தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களுக்கு உதவி செய்வதற்காக, நுவரலியா, கண்டி, மாத்தலை, கம்பளை போன்ற பிரதேசங்களுக்கு உதவி செய்வதற்காக மாத்தரை, காலி, அங்குனுகுல, பலச, களுத்துறை போன்ற பகுதியிலிருந்து பெரும்பான்மை சிங்கள மக்கள் அங்கு சென்றிருக்கிறார். ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நிச்சயமாக இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுடைய நாட்டு மக்கள், நான் பொதுவாக சொல்வேன், நான் சில நாடுகளுக்கு பயணம் செய்தபடியால் நான் சொல்கிறேன், எங்களுடைய நாட்டு மக்கள் உண்மையிலேயே மிக அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புடைமை உள்ளவர்கள்.
ஒரு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக இதிலே ஒரு எந்த மொழி இன பேதமும் பார்க்காதவர்கள் அந்த நிகழ்வை, அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன நிகழ்வை பொறுத்தவரையிலே அவருடைய மனோநிலை எப்படி இருந்ததுன்றது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் வெளியிலிருந்து ஜட்ஜ் பண்ணுவது எங்களுக்கு எவ்வளோ தூரம் பொருத்தமோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் சமூக பொறுப்புடைமை இல்லாமை காரணமாக அப்படி நடந்திருந்தால் நிச்சயமாக அது மோசமான ஒரு விஷயமாக இருக்கும். மறுபக்கத்தில் அவர்களுக்கு நீச்சல் தெரியாது, அல்லது ரொம்ப ஆழமான ஒரு இடம், அது ஒரு ஆறு என்று சொல்கிறார்கள், அது ஒரு ஆறு உண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி சூழ்நிலையிலே அவர்கள் அதை மீட்டெடுப்பதற்கு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருந்திருந்தால்தான் அதை நாங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே போல் அதிலே சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அந்த ஊரவருடைய பேசி கொண்ட நேரம் சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த இடத்துல நான் அவரிடம் ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ அதை வச்சு அந்த டைமில் கூட ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தாங்க அல்லது வீடியோ பண்ணி கொண்டிருந்தாங்க என்ற ஒரு விஷயம் வெளிவந்தது இல்லையா? அது சில நேரம் அந்த சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தார்களா, அல்லது தன்னுடைய ஃபேஸ்புக்கிலே அதை போட்டு வியூவர்ஸை கூட்டிக் கொள்வதற்காக செய்தார்களா என்பதை பொறுத்து தான் அதனுடைய நிலைப்பாடு ஏற்படுமே தவிர, நாங்கள் பொதுவாக அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை நேரடியாக ஜட்ஜ் பண்ணுவதிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எனக்கு ஒன்றுமே ஆகாது, கடவுள் என்னை காப்பாற்றி விடுவார், எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்கின்ற நிலையோடும் சொல்கின்ற அறிவுறுத்தலை கேட்காமல் இருந்து பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். இன்று வரையும் அரசாங்கம் அறிவித்தும் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம், இந்த ஆபத்து இருக்கின்றது, பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் அனர்த்தங்களை பார்வையிட, காணொலியை பதிவிட செல்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கொரோனா காலத்தில் எவ்வாறு முகக்கவசம் அணியாமல் சென்றார்களோ அதே ஒரு வகையான வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பகுதியினர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுடைய மனநிலையை மாற்றி அமைப்பது எப்படி டாக்டர்? உண்மையிலே ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். அது பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் எல்லா வகையான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் ஒரு தலை சாய்ப்பதற்கு தயாரில்லை. அது ஒரு வகையான, ஒரு பார்வையில் நாங்கள் சொல்லும் ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர், சமூக எதிர் மனப்பான்மை. நீங்கள் என்ன தான் ரூல்ஸ் ரெகுலேஷன் நான் போட்டுக்கொண்டிருந்தாலும் நான் செய்கிறது தான் நான் செய்வேன் என்கிற ஒரு மனோநிலை இருக்கும் இல்லையா? அது ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஆன்டி சோஷியல் பிஹேவியரை எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு லீகல் ஆக்ஷன் மாத்திரம் தான் எடுக்க முடியும். சில போது அதாவது நாங்கள் சொல்லுவோம் தன்னுடைய அந்த சுயநலத்துக்காக, அது நாங்கள் சொல்லுவோம் சோஷியல் மீடியா அவர்களுடைய அந்த பேஜஸாக இருக்கலாம் அல்லது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், அதனுடைய வியூஸை கூட்டிக் கொள்வதற்காக, சப்ஸ்கிரிப்ஷனை கூட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்து போயிட்டு அந்த மாதிரி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். குறுக்கிடத்துக்கு மன்னிக்க வேண்டும், இந்த வியூவர்ஸை கூட்டுற அல்லது அதிக அளவில் லைக்ஸ் வேணும் அப்படின்ற மனப்பாங்க இந்த உளவளத்துறை, இந்த மருத்துவம் எப்படி பார்க்கிறது டாக்டர்? அது பிரச்சனையா அல்லது அது எப்படி பார்க்கின்றீங்க? அதை நாங்கள் ஒரு ஒப்சஷன் என்று சொல்லுவோம். நாங்கள் ஒரு வகையான ஒப்சஷன், அதாவது எனக்கு இது எல்லாரும் பார்க்க வேண்டும், பேர் சொல்லப்பட வேண்டும், அவதானிக்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை. அது ஒரு வகையான, அது அளவுக்கு அதிகமாக போகிற போது தன்னுடைய, அதாவது அறிவுறுத்தல்கள் மீறி செல்கின்ற பொழுது அதை நாங்கள் ஒரு பிரச்சனையாகத்தான் பார்ப்போம். அது ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர், அதான் நான் சொன்னேன். அப்போ ரெண்டாவது நாங்கள் சொல்லி கொண்டிருந்த விஷயம்தான், அந்த மாதிரியான சுயநலத்துக்காக போகிறவர்கள் இருக்கிறார்கள். சில போது அறிவுறுத்தல்கள் சரியாக போய் கிடைக்கவில்லை, அது இப்படி ஒரு விஷயம் அறிவித்திருந்தது எங்களுக்கு தெரியாது என்கின்ற அப்பாவித்தனமானவர்களும் இருக்கிறார்கள். அப்போ 3 சாரார் இருக்கிறார்கள். இப்போ முதலாவது சாராரை ஆன்டி சோஷியல் பிஹேவியராக இருந்தால் நாங்கள் லீகலி தான் அவர்களை சட்ட ரீதியாகத்தான் அவர்களுக்கு கையாள வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஏன்னா அவர்கள் ஒரு நாளும் அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இரண்டாவது நபர்களை நாங்கள் ஒரு வகையில் அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தல்கள் சொல்லி அல்லது ரஷனலாக தர்க்க ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம். மூன்றாம் நபர்கள் அப்பாவித்தனமானவர்கள். அவர்களுக்கு நாங்கள் சரியாக அவர்களுடைய வயது இருக்கிறது, அறிவு மட்டம் இருக்கிறது, எப்படி மொழிகளை புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, எவ்வளோ தூரம் சோஷியல் மீடியாவில் அக்சஸ் இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அப்பாவித்தனமான ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அவருடைய சிச்சுவேஷனுக்கு இறங்கி சில நேரம் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டி வரும். மாற்ற முடியுமா என்கிற போது ஒரு விஷயம் மாத்திரம்தான். அதாவது இது ஒரு இறைவாசகத்திலே சொல்லுவார்கள், நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதவரை நான் உன்னை மாற்றப் போவதில்லை. இறைவன் மனிதர்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம். நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதவரை நான் உன்னை மாற்றப் போவதில்லை. அப்போ முயற்சி அவனிடம் இருக்க வேண்டும், அவனுக்கு தெரிய வேண்டும். இது சாதாரணமாக எல்லா விஷயங்கள்லையுமே பொருந்துகிற விஷயம்தான். அது சில நேரம் போதைப் பொருளாக கூட இருக்கலாம், ஒரு நடத்தை சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம், அல்லது வேறு வகையான இந்த மாதிரியான பிஹேவியர்ஸாக கூட இருக்கலாம்.
அவருக்கு இந்த பிரச்சனை என்பதை முதலாவது அவர் உறுதிப்படுத்த வேண்டும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா இருக்கும். அதே போல் மற்றொரு விஷயம் இருக்கிறது டாக்டர். இது அரசியல் பேசவில்லை, இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு தருணம். ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், மக்கள் பிரதிநிதிகளை உங்களுடைய ஊருக்கு சென்று உங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிவியுங்கள், அரசாங்கம் உதவ தயாராக இருக்கிறது என்று சொல்லி இரவு பகல் பாராது கண் விழித்து பணிபுரிகின்ற ஜனாதிபதி, அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதே போல் முப்படை வீரர்கள், வெளிநாட்டு மீட்பு குழுவினர், அதே போல் அரசாங்க அதிபர்கள், இப்படியாக பல தரப்பினர், வைத்தியர்கள், ஊடகவியலாளர்கள், இன்னும் பல தரப்பு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்களாம் இருக்கின்ற பொழுது இதுக்குள்ளும் போய் சில அரசியல் தேடுகின்றவர்களுடைய பக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது எல்லா அரசியல் கேள்வி அல்ல, இல்லை, எல்லா காலங்களிலையும் ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா. சாதாரணமாக கொரோனா காலத்திலும் ஒரு அரசியல், அதுக்குள்ளும் ஒரு அரசியல் நடந்தது. அதுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக இருக்கிற சந்தர்ப்பமும் ஒரு அரசியல் இருந்தது. எப்போதுமே பிரச்சனைகளை வைத்து கொண்டு நான் சொல்லும் பிரச்சனைகளை வைத்து குளிர் காய்கிறவர்கள் சொல்லுவோம். அதற்கு அதை பிரச்சனைகளை உருவாக்கி குளிர் காய்கிறவர்களும் இருக்கிறார்கள். பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனக்கு ஸ்கோர் போட்டுக்கொள்கிற ட்ரை பண்ணுறவங்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான செயற்பாடு. அது கண்டிப்பாக தேவை. ஒரு சமூகத்திலே வாழுகிற போது எந்த ஒரு மனிதனும், அது அரசியல்வாதி அல்லது படித்தவன் பாமரன் என்று சொல்கின்ற வித்தியாசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம். தன்னுடைய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் சமூகத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்தும், தன்னுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், தன்னுடைய நடவடிக்கைகள் ஆக்ஷன்ஸாக இருக்கலாம் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு புரிதலோடு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும். அதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் இருக்கிறது, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. அப்போ எங்களுடைய வார்த்தைகளை கூட ரொம்ப அவதானமாக சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் பாவிக்க வேண்டியது அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். இப்படியான ஒரு நிலை இருக்கிற போது சமூகத்திலே தலைவர்கள் என்று சொல்கிறவர்கள், சமூகத்திலே அதாவது சமூகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இவர்கள் மிக பொருத்தமானவர்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து ஒரு உயரிய சபைக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு இதை காட்டிலும் 100 மடங்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அப்போது அவர்கள் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், செயற்பாடுகளாக இருக்கலாம். இப்போது சுயநலம் பார்ப்பதற்குரிய ஒரு காலம் அல்ல. முழு சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், முழு சமூகமும் இதனுடைய, என்றால் இப்போது ஆரம்பத்தில் இருந்த ஒரு முட்டாள்தனமான பார்வைகள் இல்லை. இப்போது மனிதர்களிடம் இப்போது நிறைய பார்வைகள் வித்தியாசப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நடந்தாலும் வெறுமனே நாங்கள் சொல்லும் அந்த செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்கிற நிலையில் யாருமே கிடையாது. செவிமடுத்தாலும் அதை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து இது சரியா பிழையா, எதற்காக சொல்லுகிறார்கள், இதற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று யோசித்து தர்க்க ரீதியாக யோசிக்கிற மனப்பான்மை மக்களிடமே தாராளமாக வளர்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக புதிய ஜெனரேஷனிடம் அது நியாயமாகவே வளர்ந்திருக்கிறது. இப்போதைய கட்டத்திலே நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடப்பது. அப்போது இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் எப்படி அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்களுடைய அடுத்த நகர்வுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் என்று யோசிப்பதை விடுத்து இதில் எப்படி அரசியல் குளிர் காயலாம் என்று சொல்லி யோசிக்கிற ஒரு மனோநிலை மிக மோசமானது. அதை நாங்கள் அதை நாங்கள் ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர், ஒரு சமூக எதிர் மனப்பான்மை என்று தான் பார்க்கிறோம். சிகிச்சை தேவை. சாரி, நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம் டாக்டர். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உயிர்களை இழந்து விட்டோம், உடைமைகளை இழந்து விட்டோம், எத்தனையோ சேமிப்பு இழந்து விட்டோம், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு தருணம். நாங்கள் விழுந்த பொழுதெல்லாம் இலங்கை எடுக்கல் என்ற ரீதியிலே மீண்டு எழுந்திருக்கிறோம். இதான் யதார்த்தம். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு எழுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மனநிலையை நாங்கள் மெல்ல மெல்லமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எத்தகைய பயிற்சிகளை எடுக்க வேண்டும், எத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் டாக்டர்? இப்போதைய பொறுத்த வரையிலே குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் 2 கிழமைகளுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு தூக்கமின்மை இருந்தால், அவருக்கு இந்த திடீரென்று பயப்படுகிறார் அல்லது ஒரு வகையான பதட்ட நிலைக்கு போகிறார். நாங்கள் பெனிக் என்று சொல்லுவோம், பீதி, பதட்ட நிலை, பீதி என்று சொல்லுவோம். அது அதிகரித்த பீதி. திடீரென்று ஒரு ஆளுக்கு வருகின்ற ஒரு 2 to 10 நிமிடங்கள் வரைக்கும் அவர் இப்போ நான் மரணிக்கப் போகிறேன், அல்லது எனக்கு இப்போது பைத்தியம் பிடிக்கப் போகிறது, அல்லது இப்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று ஒரு அதிகரித்த ஒரு பயம் ஒருவருக்கு ஏற்படும். நாங்கள் பேனிக் என்று சொல்லுவோம், பீதி நோய் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு பிறகு ஒரு ஆளுக்கு ஏற்படலாம்.
அதே போல் காலையில் எழுந்ததிலிருந்து ராவியில் தூங்குற வரை காட்டியும் தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பயமும் பதட்டமும் ஒருத்தருக்கு இருக்கலாம். ஹைப்பர் விஜிலன்ஸாக இருக்கலாம், உண்ண முடியாமல் இருக்கலாம், சில குழந்தைகள் இருப்பார் அவர்களுக்கு பேச்சு வராது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை 2 கிழமைகளையும் தாண்டி இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சிகிச்சை தேவை. பொதுவாக எல்லோருக்குமே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுகிறது இப்போது. அது தவிர இப்போது நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், குறைந்தது மனம் விட்டு தன்னுடைய குடும்பத்தவர்களோடு, நண்பர்களோடு அல்லது ஒரு ப்ரொஃபஷனலோடு, துறை சார்ந்தவர்களோடு நாங்கள் மனம் விட்டு பேசுவது மிக முக்கியமான விஷயம். இப்போதாவது நாங்கள் டம்ப் பண்ணாமல், மனதுக்குள் போட்டு எல்லா விஷயத்தையும் அடக்கி வைக்காமல், பொட்டில் பண்ணாமல் அதை நாங்கள் வெளிப்படுத்துவது மிக முக்கியமான விஷயம். இப்போது தேவை எக்ஸ்போஷர்னு சொல்வார்கள், எக்ஸ்போஷர் தெரப்பி என்று சொல்வார்கள், மனதில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துவது. சில போது மனிதர்களிடம் அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. குறைந்தது பிரார்த்தியுங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை என்பது ஒரு பெரிய ஹீலிங் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், சைக்காலஜியிலே சொல்கிற ஒரு விஷயம் தான் ஜேர்னலிங் என்று சொல்கிற விஷயம். அதாவது உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், உணர்வுகளையும், பயம் எதுவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்கள். அதை கிழித்து போடுங்கள், அதை எரித்து போடுங்கள், அதை வீசி விடுங்கள். எதையுமே தேக்கி வைக்காதீர்கள் என்று சொல்லுவார்கள். சொல்ல முடியாவிட்டால் எழுதியாவது கிழித்து போட்டு விடுங்கள் சொல்வார்கள். அதே போல் நாங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்யலாம், அன்றாட செயற்பாடுகள், எங்களுடைய உதாரணமாக எங்களுடைய தூக்க நிலைமையிலே ஒழுங்குகளை கொண்டு வர வேண்டும், உணவிலே நாங்கள் ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். இப்படி அன்றாட செயற்பாடுகளிலே இந்த ஃபிசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு ஒழுங்குக்குள் நாங்கள் வர வேண்டும். அதே போல் நாங்கள் ரிலாக்ஸேஷன் மாதிரியான விஷயங்கள், தியானமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம். அந்தந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, ஈடுபடலாம். குறிப்பாக நவீன உளவியல் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால், நான் பாதிக்கப்பட்டாலும் கூட எனக்கு தெரிகிறது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் இன்னொரு பாதிக்கப்பட்டவருக்கு உதவுகிறேன், அதுவே ஒரு பெரிய ஹீலிங்காக சொல்வார்கள். நான் எனக்கு உதவி தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்தில் நான் இருந்தாலும் கூட அந்த நிலையை நான் அப்படியே வைத்துக்கொண்டு நான் இன்னொருவருக்கு உதவி செய்கிறேன். அந்த உதவி எனக்கு ஒரு பெரிய ஹீலிங்காக மாறும் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக செய்வது மிக முக்கியமான விஷயம். உதவி தேவைப்படுகிற போது நாங்கள் அந்த உதவியை ஒரு நாளும் தரக்குறைவாக அல்லது நான் போய் எப்படி பேசலாம் இதெல்லாம்னு சொல்லி யோசிக்காமல் நாங்கள் போய்த்து நிச்சயமாக மனம் திறந்து ஒரு துறை சார்ந்தவரிடம் பேசி அதற்கான அதற்கான ஹீலிங் ப்ராசஸை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை நாங்கள் செயற்படுத்துவதன் மூலமாக என்னுடைய மென்டல் ஹெல்த்தை நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். நான் பொதுவாக தொற்று நோய்கள் தொடர்பாகத்தான் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்துவோம். தொற்றா நோய்கள் தொடர்பாகவும் ஓரளவுக்கு கவனம் செலுத்துவோம். ஆனால் கவனம் பெரும்பாலும் செலுத்தாத ஒரு பகுதி தான் இந்த உளவளத்துறை. நாங்கள் முதலில் பார்க்க வேண்டியது இந்த உளம்தான். உளம் சரியாக இருந்தால் மீது எல்லாவற்றையும் நாங்கள் இலகுவாக மாற்றி அமைக்க முடியும். மனம் போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள், எண்ணம் போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அந்த மனநிலை சரியானதாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சிப்போம். மெல்ல மெல்லமாக நாங்கள் மீண்டெழுவோம். எமது நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம். மெல்ல மெல்லமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளர்ச்சி பெற செய்வோம். இழந்தவற்றை, உயிர்களை எங்களால் மீட்டெடுக்க முடியாது, ஆனால் இழந்த அத்தனை உடைமைகளையும் எங்களால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆகவே அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த உடைமைகளுக்கு எண்ணி கவலைப்படாமல் மெல்ல மெல்லமாக மீண்டெழுவோம். அப்போது தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். வேலைப்பளவுக்கும் மத்தியிலும் நம்மோடு இணைந்து கொண்டு இலங்கை மக்களுக்காக இந்த உளவளத்துறை தொடர்பாக மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய அலைவரிசையின் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. தினம் இந்த பிசடு கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இருந்து கொண்டவர் உளவளத்துறை சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மால் ஹக்கீம் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்து இந்த அளவோடு நாங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இதுவரை நேரமும் நம்மோடு இருந்து கொண்ட எங்களுடைய உறவுகளுக்கு உளமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறுகின்ற அதே தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவரோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம்.